வயநாட்டில் நிலச்சரிவு முதலில் தாக்கியதாக கூறப்படும் அட்டமலை அடையாளமின்றி அழிந்திருக்கிறது. பல்வேறு சவால்களை கடந்து அந்த பகுதிக்கு சென்றுள்ள நமது புதிய தலைமுறை குழு அங்குள்ள தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்கிறது. கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் சுதீஷ் வழங்க கேட்கலாம். சுதீஷ், இந்த நிலச்சரிவுங்கிறது முதல்ல அட்டமலை பகுதியில் தான் நடந்ததா கூறப்படுது. அந்த அட்டமலை பகுதிக்கு சென்று சேர எத்தனை சவால்களை சந்திக்க நேர்ந்தது? அந்த பகுதியோட தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? எந்த அளவுக்கு மோசமா காட்சிகள் மாறி இருக்குங்க? பிரியதர்ஷினி, அதாவது சூரமலையை கடந்து ராணுவம் அமைத்திருக்கும் எஃகு பாலத்தை கடந்து பெரும் சேதத்தை உண்டாக்கி இருக்கக்கூடிய முண்டக்கை பகுதியை கடந்து நாம் ஒரு மலை பயணமாக ஏறி இந்த அட்டமலை பகுதியை வந்தடைந்திருக்கிறோம். நேரடியாக அந்த தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கலாம். வானை முட்டி நிற்கிறது அந்த பெருமலை. அந்த மலையிலிருந்துதான் ஒரு துண்டாக ஒரு மலையை இடிந்து கீழே வந்திருக்கிறது. பெரும் பாறைகளை உடைத்து பெரும் மரங்களை உடைத்து கொண்டு அந்த பெருவெள்ளம் என்பது முதலில் உடைந்த அந்த காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். அட்டமலை பகுதிதான். இந்த பகுதியில்தான் பெருவெள்ளம் உருண்டோடி இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் இங்கே இருந்திருக்கிறது. இயற்கை தன் வழியை விடுங்கள் என்று கூறி அனைத்தையும் வாரி சென்றிருக்கிறது. அந்த கோர காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி கூட நேரடியாக பார்க்கலாம். ஒரு குடியிருப்பு பகுதி தான். இங்கே குடியிருப்பு பகுதிகளுக்கான இடிபாடுகள் கிடக்கிறது, பைப் லைன்கள் எல்லாம் கிடக்கிறது. அதற்கு மேலே ஒரு ராட்சத மரம் கிடக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வனத்திலிருந்து ஒரு மலை அடித்து வந்த ஒரு பெரு ராட்சத மரம் தான் அந்த குடியிருப்புக்கு மேலே கிடக்கிறது. பெரும் பாறைகள் உருண்டு வந்திருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு நூற்றுக்கணக்கான வீடுகள், தொழிலாளர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். 4 தினங்களுக்கு முன்பாக மக்கள் வாழ்ந்த பகுதிதான் தற்போது ஒரு மலையாகவும் ஒரு ஆறாகவும் உருவெடுத்திருக்கக்கூடிய இந்த காட்சி மிகுந்த சவால்களை மேற்கொண்டு இந்த பகுதியை நாம் வந்தடைந்தோம். முதலில் புதிய தலைமுறை இந்த காட்சியை காட்டிக் கொண்டிருக்கிறது. ஒரு பெருமலை உருண்டோடி வந்த இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள், மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கான அடையாளமே தற்போது தெரியவில்லை. ராணுவம் இங்கு களம் இறங்கி இருக்கிறது. மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாம் முண்டக்கையை கடந்து அட்டமலையை அடையும் போது ஒரு வீடு முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்த காட்சியை பார்த்தோம். அதை கனரக வாகனங்கள் கொண்டு மீட்பு படையினர் துரிதமாக அதை மீட்டு வருகிறார்கள். பொக்லைன் இயந்திரத்தை உள்ளே விட்டு தோண்டும் அந்த காட்சியின் போது வெள்ளம் பூமிக்கு அடியிலிருந்து கொப்பளித்துக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி பார்ப்பதற்கே ஒரு பரிதாபமான ஒரு நிலையாக இருந்தது. அந்த கொப்பளித்து வரக்கூடிய அந்த இடத்துக்கு அடியில் தான் ஒரு வீடு இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று மீட்பு படை குழு நம்மிடம் தெரிவித்தார்கள். அந்த அளவிற்கு முழுவதுமாக நூற்றுக்கணக்கான வீடுகள் இந்த அட்டமலை பகுதியில் அடித்து சென்றிருக்கிற வீடுகள் நிறைய மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறது. அந்த வீடுகளையும் உள்ளே இருக்கக்கூடிய உயிர்களையும் உயிர்களாக மீட்க முடியாது. உடல்களை மீட்கக்கூடிய அந்த தீவிர முயற்சியில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மீட்பு படையினர் இந்த சூரமலை பகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு பெரும் கோர விபத்து நடைபெற்றிருக்கிறது. நூற்றுக்கணக்கான உயிர்களை அடித்து சென்றிருக்கிறது. இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவை தாண்டி கூட இந்த வெள்ளம் சென்றிருக்கிறது. அந்த வெள்ளத்தின் வழியாக பல உயிர்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அந்த கோர காட்சி இங்கிருந்துதான் துவங்கி இருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மலையின் மேலே ஏறி வந்திருக்கிறோம். இதற்கு மேலே வானை முட்டி நிற்கிறது ஒரு மலை. அந்த மலையில் இருந்துதான் அந்த பெருவெள்ளம் அடித்து வந்திருக்கிறது. அடுக்கடுக்காக மலைத்தொடர்கள் இருக்கிறது. இயற்கை தன் கோர தாண்டவத்தை காட்டி வந்திருக்கிறது. அதற்கான சாட்சியாகத்தான் இந்த பாதிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியதர்ஷினி, நிச்சயமா காட்சிகள்லயே பார்த்து புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு கோரமா இந்த விபத்து நடந்திருக்குது அப்படிங்கறத. அது மட்டும் இல்லாம பல சவால்களை கடந்து நீங்க அந்த அட்டமலை பகுதிக்கு சென்றடைஞ்சிருக்கீங்க. அதையும் புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக்கிட்டு செய்தி சேகரிக்குமாறு கேட்டுக்கிறோம். தற்போதைய கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதீஷ். தொடர்ந்து அட்டமலை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை பருந்து பார்வை காட்சிகளில் தற்போது பார்க்கலாம்.